வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நம்ம ஜூலை மாதத்தினுடைய 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம். 1/7/2025 முதல் 31/7/2021 வரை ஆக 31 நாட்களுக்கு எந்த ராசியினர் எந்த பாவகத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள், எவ்வகையான நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு சிறிய கான்செப்டாக நம்ம தொகுத்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மாதமும் நாம் பார்க்கக்கூடிய மாத பலன்கள் என்பது சூரியன், சுக்கிரன், புதன் இப்படி மாத கிரகங்களினுடைய நகர்வுகளை வச்சு பார்க்குறோம். கோச்சார ரீதியாக வருட கிரகங்களான குரு பகவான் தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கிறதும், ராகு பகவான் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகி பலாபலன்களை கொடுத்துட்டுருக்கிறதும், சனி பகவான் ஒரு பாவகத்தில் 2.5 ஆண்டுகள் தங்கி பலாபலன்கள் கொடுக்கிறதும் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆக ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நல்ல நேரம் நல்ல காலங்கள் வராதா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நம்மளுடைய சூழல் எப்பொழுது, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்ற எண்ணற்ற கேள்விகளோடு வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் சந்திரன் நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு க்ஷணப்பொழுதில் கிரகங்கள் நினைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய உயர்வுகள். அப்போ ஒரு உயர்வு நடக்குது, ஒரு காலத்தினுடைய காட்சி நடக்குது, அவன் வெற்றி பெறக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அந்த ஒரு நொடிப்பொழுதில் அவனுடைய வாழ்க்கை திருப்பு முனையாக மாறிவிடும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய காலங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லபடியாக பரிசீலனை பண்ணிக்கணும். எந்த பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஜோதிடர்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருக்குதுன்னா கூட நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களே, ஜூலை மாதம் வெற்றி பெறும் மாதம் உங்களுக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி பகவான் போயின்னு இருக்கார், 6ல் ராகு போயின்னு இருக்கார், 10ல் குரு போயின்னு இருக்கார். இந்த காலகட்டம்லாம் எப்படி சார் எங்களுக்கு யோகமாக வேலை செய்யும்? என்ன தான் வருட கிரகங்கள் மந்தக்காரகன் நமக்கு இந்த பாவகத்தில் அமைந்திருந்தாலும் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த கோச்சார ரீதியாக நகர்வுகளை வந்து இந்த சூரியன், புதன், சுக்கிரன் இவங்களாம் தீர்மானிக்கிறாங்க. பட்டு நமக்கு 12ஆம் இடத்துல இதனால் வரை ராசியில் இருந்தக்கூடிய கேது பகவான் எல்லாம் நமக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். நிறைய கற்றுக் கொடுத்து போயிருக்காங்க. அந்த அனுபவங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்குண்டான சூழ்நிலை எல்லாம் நடந்துடும். 10லே குரு இருக்கும்போது பதவிகள் மாறும், பணிகள் மாறும், இடம் மாறும், தொழில் மாறும், எல்லாமே மாறின்னு இருக்கும். எது வரைக்குமே வேலை கிடைக்கல, வேலை வாய்ப்புகள் நான் தேடலை, தனியாக தொழில் பண்ணலன்றவங்க கூட இதுக்கப்புறம் நான் தொழில் பண்ணணும், இந்த வருமானத்தை தேடிக்கணும், இந்த உத்தியோகத்தை தாண்டி வேறொரு பிஸ்னஸ் நான் பண்ணிக்கணும் அப்படின்ற சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ கரெக்டில் போயிட்டு தான் இருக்குது. அப்போ 9ஆம் இடம் பலம் பெறுது. உங்களுடைய ராசியை சுக்கிரன் பார்க்குறார். 2/9 போகும் பொழுது தந்தை வழியால் உறவுகளால் சாதகமான பலன்கள் நடக்கும், கணவனால் சாதகமான பலன் நடக்கும். ஏற்கனவே திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, டைவர்ஸ் ஆகிடுச்சு, இன்னொரு மேரேஜுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டமாக அமையும். அதுதான் பெரிய விஷயம். ராசியாதிபதி பலம் பெறுவது சிறப்பு. எப்பவுமே ராசியாதிபதி புதன் பகவான் இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். வரக்கூடிய பணங்கள், வரக்கூடிய லாபங்களுக்கு நிகரான செலவுகள் உங்களுக்கு கரெக்டாக ரெடியாக வச்சுட்டு இருப்பார் இந்த மாதம். என்ன ஒரு பகையாக போய் உட்காந்துருக்கார். அப்போ 11ஆம் இடத்தில் உங்கள் ராசியாதிபதி போகும்போது பல வழிகளில் வருமானங்கள் வந்தாலும் அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவுகள் உங்களுக்கு நிகரான செலவுகள் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனமாக சேவை. இந்த சீட்டு நடத்துகிறவங்க, தவணை முறையில் பொருட்கள் கொடுக்குறவங்க, இந்த கமிஷன் அடிப்படையில் தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே கூடுதலான கவனங்கள் வேணும் அப்படின்னு சொல்லப்போம். ஏன்னா போலி டாக்குமெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. அதில் கவனமாக கையாளுங்க. உத்தியோகம் வழி சேர்ந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இந்த ஏற்றுமதி இறக்குமதி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே தொழில் பிரம்மாண்டமாக அமையும். தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயுமே தொழில் ஆட் கொடுத்துட்டு அப்படியே தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆமாம், நிதி நிறுவனத்தோடு டைஅப் வச்சுருக்கிறவங்க, ஒரு இடத்துல ஷேர் மார்க்கெட் போட்டுருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கும். லாபங்கள் மேலோங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் லாபங்கள் உங்களை தேடி வரும். லாபத்தை தேடி நீங்கள் போகக்கூடிய விஷயங்களும் 2 விஷயமே நடக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போகிற மாதிரியும் இந்த மாதத்தினுடைய இறுதியில்
உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் உங்கள் கைக்கு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையும் நடக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் ஒரு பிரகாசமாக இருக்கும், ஒரு பிரைட்டாக இருப்பீங்க, உங்களை மதிப்பாங்க, ஃபஸ்ட்டு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களை ஹானரபிள் பண்ணுவாங்க. ஆமாம், கலத்தரமும் 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும். என்னங்க குடும்பம் இப்படியே போனால் என்ன பண்ணுறது, நானும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை உங்கள் பிஸ்னஸில் இந்த வீட்டிலே ஒரு கடை வச்சு கொடுங்க, இல்லை தனியாக ஒரு மளிகை கடை வச்சு கொடுங்க, இல்லை இந்த டைலரிங் ஷாப் வச்சு கொடுங்க, இல்லை நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மனைவி ஒரு மைண்ட் செட் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களும் உங்களுடைய பொருளாதாரத்தோடு துணையாக நிற்பாங்க இந்த காலகட்டத்தெல்லாம். அப்போ பொருளாதாரமும் சேர்ந்து வரக்கூடிய கணவன் மனைவி மிகப்பெரிய ஒரு பலமாக உங்கள் குடும்பம் அமைவதற்கான சூழல் எல்லாமே இந்த மாதத்தால் நடக்கும். அந்நிய மதம் சார்ந்து பேசுகிறவங்களுக்கு அன்பாக அரவணைச்சு பிடிங்க, அவங்களால உங்களுக்கு ஆதரவுகள் நிறைய இருக்கும். அதுவும் முஸ்லீம் சார்ந்து நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த மாதத்தில் அவங்களால ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கொட்டி கிடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஸ்தான பலம் பெறக்கூடிய இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகமாக செயல்படுறதுனால மகாலட்சுமி நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபடுறீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் முழுவதுமே பெரிய பொருளாதாரம் உங்கள் கையில் வர்றதுக்கு உண்டான வரக்கூடிய வாய்ப்புகள், வரக்கூடிய பொருளாதாரம் சேமிப்புகளாகவும் தங்கமாகவும் இடமாகவும் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே கொடுத்துருக்கேன் சார், ஒரு இடத்துல பணம் ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கேன் சார், கொடுக்கவே மாட்டேன் சார், தேதி தான் வைக்கிறாங்க, வரவே மாட்டேங்குது சார், எனக்கு நம்ம கொடுத்ததுக்கு உண்டான என் முதல் வந்தால் கூட போதும் அப்படின்ற மாதிரி அல்லோலப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய இந்த கோச்சார ரீதியான நகர்வுகள் அந்த வராத பணம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து போகும், உங்கள்கிட்ட வந்துடும் அப்படின்றது தான் என்னுடைய ப்ரொடக்ஷனாக உங்களுக்கு சொல்லன்னு இருக்கேன். பட் புத்திர நாள் கொஞ்சம் அசுமந்தமாக இருக்கான் சார், என் பிள்ளை படிக்கவே மாட்டேறான், பிடிச்சி தள்ள வேண்டியதாக இருக்குது, எனக்கு அந்த பிள்ளைங்களாம் பார்க்குறேன் எல்லாம் கெட்டிக்காரனாக இருக்கான், இவனுக்கு அந்த மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு 5க்குரியவன் சனி பகவான் தான். எப்பயுமே பிள்ளைகள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க, புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமு தான் ஆகும், ஆனால் நல்லா திறம்பட செயல்படுவாங்க அப்படின்றத நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அவங்க மேலே நம்பிக்கை வச்சு செயல்படுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான சூழல் எல்லாமே இப்போ அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குதுன்னா தைரியமாக நீங்கள் அனுப்பலாம். இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறா என் பொண்ணு, ரொம்ப பயமாக இருக்குது, இன்னை வரைக்கும் என் கைக்குள்ளேயே வளர்ந்துட்டா, எங்கள் குடும்பத்திலே இருக்குது, வயசுக்கு வந்த பொண்ணாக இருக்கா, இவ்வளோட்டும் போய் நம்ம படிக்க வைக்கலாமா, ஹாஸ்டலில் தங்கலாமா, அங்கே ஏதாவது விபரீதம் நடந்துருமா, அல்லது ஏதாவது பழக்க வழக்கங்களை கற்றுக்குவாளான்னு இந்த பெற்றவங்களுக்கு இந்த பயம்லாம் இப்போ தேவையில்லை. ஏன்னா அவங்களுடைய புத்திர ஸ்தான பலத்தில் யோகமாக தான் வேலை செய்கிறார். அதனால் சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுப்பாரு. தைரியமாக நம்பிக்கை வச்சு உங்கள் பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வச்சு அந்த வெளி உலகத்துக்கோ வெளிநாட்டுக்கோ படிப்புக்காக வேலைக்காக அனுப்புங்க. திரைக்கடல் தேடியும் திரவியும், திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்ற மாதிரி பொருளாதாரத்தை நல்லபடியாக ஈட்டுண்டு வருவாங்க. அதே காலகட்டத்தில் விவசாயத்துறையில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மானியம் மூலமாக, அரசு சார்ந்த உதவிகள் மூலமாக எல்லா உதவிகளும் கிடைக்கப்பெறும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப் போகின்றது.